இப்போ நம்ம பார்க்க போகிற கதையின் தலைப்பு உதவி செய்த கள்ளன். ஓர் ஊரில் ஒரு கோமுட்டி இருந்தான். அவன் சுருங்கிய தசையும் நடுங்கிய உடலும் ஓரக்கண்ணும் உடைய கிழவன். அவன் மனைவி ரதியை போல் அழகானவள். அவள் கிழவனிடம் பிரியமில்லாமல் இருந்தாள். அவனிடம் நெருங்குவதே கிடையாது. கிழவனும் அவள் பிரியத்தை அடைய வழி தெரியாமல் துயரத்தோடு இருந்து வந்தாள். ஒரு நாள் அவர்கள் வீட்டிற்கு இரவு வேளையில் ஒரு கள்ளன் வந்தான். கத்தியும் கையுமாக பயங்கரமான தோற்றத்தோடு அங்கு வந்து அந்த கள்ளனை கண்டவுடன் அந்த பெண் பயந்து போய் தன் கணவனான கிழவனை கட்டிப்பிடித்து கொண்டாள். அவள் தன்னை கட்டிப்பிடித்து கொண்டவுடன் கிழவனுக்கு ஆனந்தம் உண்டாகிவிட்டது. அவன் திருட வந்த கள்ளனை பார்த்து, அப்பா, நல்ல காரியம் செய்தாய். இதுவரை என் அருகில் வரக்கூட பிரியமில்லாமல் இருந்த என் மனைவி என்னை கட்டி பிடித்து கொள்ளும்படி நீ செய்து விட்டாய். உன் உதவியை நான் என்றும் மறக்க முடியாது. இந்த பெட்டிச்சாவி வேண்டிய அளவு பணம் எடுத்துக்கொண்டு போ என்று சொன்னான். இதை கேட்ட கள்ளனுக்கு மனம் மாறிவிட்டது. தன்னால் ஒரு குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட்டது என்ற நினைப்பே அவனுக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்தது. அவன் கோமுட்டி கிழவனை பார்த்து, ஐயா, உம் மனைவி உம்மை சேர்ந்ததே. எனக்கு பெரும் செல்வம் கிடைத்தது போலிருக்கிறது. ஆகையால் எனக்கு உம்முடைய செல்வம் வேண்டாம். நீங்கள் என்றும் ஒற்றுமையாக இன்பமாக இருந்தால் அதுவே போதும். இவள் உங்களிடம் பிரியமில்லாமல் ஒதுங்கி இருந்தால் நான் மறுபடியும் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போனான். நான் ஒதுங்கி இருந்தால் மறுபடியும் கள்ளன் வந்து விடுவான் என்ற பயத்திலேயே அன்று முதல் என்றும் அவள் தன் கணவனோடு சேர்ந்தே இருந்தாள். கோமுட்டி கிழவனும் இன்ப வாழ்வு நடத்தினான்.